அநேக நேரத்தில் வாழ்க்கையின் சில சூழ்நிலைகளில் நம்மால் எதையும் பேச முடியாது, எதையும் செய்ய முடியாது. we become helpless. உதவி செய்ய இயலாதவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். அந்த நேரத்தில் இரக்கம் அவர்களோடு இருப்பது, அநேக நேரத்தில் இந்த மரணங்கள் நேரத்தில் அவர்கள், அந்த குடும்பங்கள் மீண்டுமாக வந்து என்னை சந்திக்கும் பொழுது அவர்கள் சொல்வது இதுதான். வருடங்கள் கழிந்த பிறகும் என்னுடைய பழைய பங்குகளில் அன்னைக்கு நைட்டு சாவான போது நீங்கள் அவ்வளோ நேரம் வந்து வீட்டில் உட்காந்துன்னு இருந்தீங்க, எதையும் செய்ய முடியாது. அவர்களோடு இருப்பது, வாழ்க்கையினுடைய சில தருணங்களில் எதையும் பேச முடியாது. ஒருவரோடு இருப்பது இரக்கம். நான் உன்னோடு இருப்பேன், நான் உதவி செய்ய இயலாதவனாக இருந்தாலும் உன்னோடு நான் நிற்பேன். அன்னை நின்றார். அதற்காக அப்படியே நாம் விட்டுவிட முடியாது இரக்கம் என்பது. அதுதான் மூன்றாவது கருத்து. இரக்கம் எப்பொழுதும் செயலில் இருக்க வேண்டும். ஏதாவது நான் அங்கு இருப்பதே ஒரு செயல்தான். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அன்போடு இந்த திருபலிக்கு வரவேற்கின்றேன். இன்று நாம் பொது காலத்தின் 13வது ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய இரக்கத்தின் செயல்கள் நம்மை மீண்டுமாக சூழ்ந்து கொள்கிறது. இந்த திருபலியில் ஆண்டவர் நம்மை பார்த்து உணர்த்துவது, எவன் ஒருவன் என்னுடைய சீடன் என்பதற்காக நீங்கள் அவருக்கு உதவுகிறீர்களோ அதற்கு மிகுந்த கைமாறு நீங்கள் பெறுவீர்கள் என்று. இந்த திருபலி நாம் ஒரு மிகுந்த கைமாறு பெற்றவர்கள் என்பதை உணர்த்துகிறது. அதைவிட ஒரு கைமாறு நமக்கு இல்லை, அதைவிட ஒரு பரிசு நமக்கு இல்லை, அதைவிட ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இல்லை. அதுதான் ஆண்டவருடைய திருவுடலும் திரு ரத்தமும். அதை நமக்கு அவர் பரிசாக, நமக்கு கொடையாக, கைமாறாக கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பின் பிரசன்னமாக மீண்டுமாக அந்த அன்பை கொண்டாட நாம் இந்த பீடத்தை சூழ்ந்திருக்கிறோம். இந்த திருபலியை நாம் தகுந்த விதத்தில் ஒப்புக்கொடுக்க தடையாக்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் முதல் வாசகம். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். ஒரு நாள் எலிசா சுனேமுக்கு சென்றார். அங்கே இருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன் பின் அவர் அவ்வழியே சென்றபோதெல்லாம் அங்கே உணவருந்திவிட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல் தளத்தில்
சிறு அறை ஒன்றை கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும் பொழுதெல்லாம் அங்கே தங்கி செல்லட்டும் என்றார். ஒரு நாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார். எலிசா வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கேக்கசி, அவருக்கு குறையேதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்றான். எலிசா, அவளை இங்கு வரச் சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறைதோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் களி கூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை. உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது. நம் கேடயம் அவருக்கு ஆண்டவருக்கு உரியது. நம் அரசர் இஸ்ரேலின் தூயவருக்கு உரியவர். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கின்றோம். அவர் இறந்தார். பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காக வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia,
மரபினர் அரச தூய மக்களினத்தினர் உங்களை இருளினின்று தமது வியக்கத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. இயேசுவை போற்றுங்கள், அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள், அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள், அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட மாட்டார். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட மாட்டார். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவர், அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவர். நேர்மையாளர் ஒருவரை, அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவர். இச்சிறியவர்களுள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவர் எவரும் கைமாறு பெறாமல் போக மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, இந்த ஜூன் மாதத்தை நாம் தொடங்கிய பொழுது இந்த ஜூன் மாதமானது நமக்கு நினைவூட்டுவது ஆண்டவருடைய திரு இருதயம். அந்த இருதயத்தில் வழிந்தோடும் அன்பு. கடந்த வாரம் முழுவதுமாக நாம் மத்தேயு எழுதிய நற்செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய ஒவ்வொரு வல்ல செயல்கள், அவருடைய அதிசயங்கள், ஆண்டவர் தொடர்ந்து மக்களை குணமாக்குவதை நாம் பார்க்கிறோம். தொழுநோயாளரை குணமாக்கினார். அந்த தொழுநோயாளர் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே, நீர் சித்தமானால் எனக்கு குணமளியும். நேற்றைய தினம் அந்த 101 தலைவன், ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் வர நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியன் குணமடைவான். அதற்கு பின் பேதுருவுடைய அத்தை, தொடர்ந்து நற்செய்தியினுடைய இறுதி வாசகத்தில் நாம் வாசிக்கிறோம்,
அநேகர் பேய் பிடித்தவர்கள், உடல் நலம் குன்றியவர்களை ஆண்டவரிடம் அழைத்து வந்தார். ஆண்டவர் அவர்களை குணமாக்கினார். அவருடைய இரக்கம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், ஷூனெம் அந்த ஒரு இடத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, இவருக்கு எலிஷா இறைவாக்கினருடைய வழியாக ஆண்டவர் இறங்குகின்றார். இந்த இரக்கம் நமக்கு என்ன தேவை என்பதை பார்க்கிறது. நம்முடைய கண்ணீர் என்ன, நம்முடைய பிரச்சனைகள் என்ன, நம்முடைய தேவைகள் என்ன என்பதை பார்க்கிறது. ஆண்டவருடைய திருதயத்தை கொண்டாடிய நாம் அன்னையினுடைய மாசற்ற இருதயத்தையும் கொண்டாடினோம். ஆண்டவருடைய திரு இருதயமும் அன்னையினுடைய மாசற்ற இருதயமும் ஒன்றா என்றால் ஆம், இல்லை, இரண்டும் பதில். அநேக இடத்தில் ஆண்டவருடைய திரு இருதயமும் அன்னையினுடைய மாசற்ற இருதயமும் ஒன்றிணைந்து நிற்கிறது. ஆனால் அதில் வேறுபாடும் இருக்கிறது. It not only stands united, there is also a difference. ஏனென்றால் நாம் இரக்கம் என்று சொன்னவுடனே நம்முடைய நினைவுக்கு வருவது இந்த இரண்டு இருதயங்கள் தான். ஆண்டவருடைய திரு இருதயம், அன்னையினுடைய மாசற்ற இருதயம். இந்த மாதத்தில் அந்த விழாவை நாம் கொண்டாடி இருக்கிறோம். என்ன வித்தியாசம்? எங்கு இந்த இரண்டு இதயங்களும் ஒன்றுபட்டு நிற்கிறது? எங்கு நாம் வித்தியாசத்தை பார்க்கிறோம் என்பதை நாம் தியானிக்கும் பொழுது எங்கு இந்த இரண்டு இருதயங்களும் ஒன்றுபட்டு நிற்கிறது என்றால் அந்த அன்பில். ஆண்டவருடைய இருதயத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த இருதயம்தான் இந்த இரக்கத்தின் பிறப்பிடமாக இருக்கிறது. இரக்கம் எங்கு பிறக்கிறது என்று சொன்னால் ஆண்டவருடைய இருதயத்தில். இரக்கத்தினுடைய பிறப்பிடம் ஆண்டவருடைய இருதயமானால் அதை நமக்கு வழங்கும் ஒரு கருவிதான் அன்னையினுடைய மாசற்ற இருதயம். If the birthplace of mercy is the heart of Christ, then the Immaculate Heart of Mother Mary is the instrument that gives that mercy to us. அன்னையினுடைய இதயம் இரக்கம் பிறக்கும் இடம் அல்ல, அது இரக்கம் வாங்கும் இடம், முழுமையாக பெற்றிருக்கும் இடம். அநேக நேரத்தில் நாம் அன்னையை பற்றி தியானிக்கும் பொழுது சொல்கிறோம், அன்னை தன்னையே முழுமையாக கொடுத்தார், தன்னையே முழுமையாக கொடுத்தார். நிச்சயம் உண்மைதான். ஆனால் அவர் தன்னையே முழுமையாக கொடுப்பதற்கு முன்பதாக முழுமையாக பெற்றுக்கொண்டார். ஆம் என்று இறைவனுடைய சித்தத்திற்கு உரைப்பதற்கு முன்பதாகவே தேவதூதர் அன்னையை பார்த்து சொன்னது, அருள் நிறை பெற்றவளே வாழ்க. தான் இறைவனுக்கு முழுமையாக கொடுப்பதற்கு முன்பதாகவே முழுமையாக இறைவன் அன்னையை நிரப்பிவிட்டார். அன்னையில் இருக்கும் அன்பு, இரக்கம், இவை அனைத்தும் பெற்றுக்கொண்டவை ஆண்டவரிடமிருந்து. ஆனால் ஆண்டவர் தான் அதன் பிறப்பிடம். அதுதான் அந்த அன்பு ஒன்றுதான். ஆனால் ஒரு இடத்தில் அது பிறக்கிறது, இன்னொரு இடத்தில் அது கொடுக்கப்பட்டு நிறைவாக நிரம்பி ததும்புகிறது. இது அன்பு பிறக்கும் இடம். அந்த அன்பை நமக்கு கொடுக்கும் இதயமாக அன்னையினுடைய மாசற்ற இருதயம் இருக்கிறது. இன்னொரு விதத்தில் நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவருடைய திரு இருதயம் இந்த அன்பை வெளிப்படுத்துகிறது. அன்னையினுடைய மாசற்ற இருதயம் அந்த அன்பை பிரதிபலிக்கிறது. வெளிப்படுத்துதலுக்கும் பிரதிபலிப்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. வெளிப்படுத்துதல் என்றால் என்னிடம் எது இருக்கிறதோ அதை நான் காட்டுகிறேன். There is a difference between revelation and reflection. Revelation and reflection. வெளிப்படுத்துதல் என்றால் இந்த இறைவன் இரக்கத்தின் உருவாக இருக்கிறார். இந்த இரக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய ஒவ்வொரு செயல்களிலும் வல்லமையிலும்
இந்த இரக்கத்தை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் இரக்கத்தின் வெளிப்பாடாக இருக்கிறார். அன்னை அந்த இரக்கத்தை பிரதிபலிக்கிறார். பிரதிபலிப்பது எப்பொழுது ஒரு விஷயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை பிரதிபலிக்கிறோம். A glass cannot reflect unless it receives an image. ஒரு கண்ணாடியை நம்ம பார்க்கும்போது எதனா ஒரு பொருள் இருந்தால் தான் அந்த கண்ணாடியில் தெரியும். அன்னை அந்த இரக்கத்தை பிரதிபலிக்கிறார். எதை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டாரோ, நிறைவாக பெற்றுக்கொண்டாரோ, முழுமையாக பெற்றுக்கொண்டாரோ, அன்னையை விட நிறைவாக இந்த இரக்கத்தை, அன்பை சுவைத்தவர் யாரும் இல்லை. அத்துணை நிறைவாக சுவைத்தவர். அதை நமக்கு பிரதிபலிக்கிறார், நமக்கு காண்பிக்கிறார். இன்று நாம் இந்த முதல் வாசகத்தில் எப்படி அந்த இறைவன் இரக்கத்தை எலிஷா பிரவாதியின் வழியாக, இறைவாக்கினர் வழியாக வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இரக்கம் எங்கு பிறக்கிறது என்றால், எங்கு நுண்ணுணர்வு இருக்கிறதோ அங்கு இரக்கம் பிறக்கிறது. நுண்ணுணர்வு என்று சொன்னால் ஆங்கிலத்தில் சென்சிட்டிவிட்டி. உன்னுடைய வேதனை எனக்கு புரிகிறது, உன்னுடைய தேவை எனக்கு தெரிகிறது, உன்னுடைய கண்ணீரை நான் புரிந்து கொள்கிறேன், உன்னுடைய தனிமை நான் அர்த்தம் செய்து கொள்கிறேன். எப்பொழுது அந்த உணர்வு இருக்கிறதோ அங்குதான் இரக்கம் பிறக்கும். உணர்ச்சி இல்லாத இடத்தில் இரக்கம் பிறக்கவே பிறக்காது. ஆண்டவரில் இரக்கம் பிறக்கிறது என்றால் அவர் அத்துணை உணர்ச்சி கொண்டவராக, நுண்ணுணர்ச்சி கொண்டவராக இருக்கிறார். இன்று அந்த பெண்மணியை பார்த்து எலிஷா இறைவாக்கினர் கேட்கும் கேள்வி, அவருக்கு என்ன தேவை? அவருக்கு ஒரு குழந்தை இல்லை. ஆண்டவருடைய எல்லா அதிசயங்களையும் அற்புதங்களையும் பாருங்களே, அந்த தேவையை அவர் புரிந்து கொள்கிறார். பர்த்தேமியை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன தேவை? ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவரை பின்பற்றி வருகின்றார்கள். பின்பற்றி வரும் பொழுது 3 நாட்கள் கடந்து விட்டது. 3 நாட்கள் கடந்து விட்டவுடன் இந்த சீடர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், இந்த மக்களை அனுப்பிவிடுங்கள், எங்காவது போய் ஏதாவது வாங்கிக்கிட்டோம், அனுப்பிவிடுங்கள். சீடர்களுக்கு இந்த மக்கள் ஒரு தலைவலி, பிரச்சனை, அனுப்பிவிடுங்கள். ஆனால் ஆண்டவர் உணர்ச்சியோடு நிறைந்திருக்கிறவர்கள். அவர்களுடைய பசி ஆண்டவருக்கு புரிகிறது, தேவை ஆண்டவருக்கு புரிகிறது. ஆயனில்லா மந்தைகள் போல் இவர்கள் இருக்கிறார்களே, நீங்களே இவருக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லி அந்த பெரிய அதிசயத்தை ஆண்டவர் நிகழ்த்துகிறார். எல்லா அதிசயங்களும் அந்த நுண்ணுணர்வு. நேற்றைய தினம் நாம் அந்த 101 தலைவனுடைய அதிசயத்தை வாசித்தோம். ஒரு வார்த்தையில் ஆண்டவர் உணர்கிறார். அவன் சொன்னவுடன் ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள், நான் வந்து அவனை குணப்படுத்துகிறேன். ஆனால் அந்த நபர் சொல்கிறார், நீர் என் இல்லத்தில் வரும் அளவு நான் தகுதி உள்ளவன் அல்ல. ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. அத்துணை உணர்ச்சி ஆண்டவருக்கு. அந்த நுண்ணுணர்வு இருப்பதனால்தான் அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்கிறது. ஆண்டவர் நமக்கு உதவ துடிக்கிறார் என்றால் அந்த உணர்ச்சி. இந்த இரக்கம் நம்மை பார்த்து கேட்பது என்ன? உனக்கு என்ன தேவை? உன்னுடைய கண்ணீர் என்ன? கவலைகள் என்ன? இந்த இரக்கம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அன்னை மரியாளை பார்க்கிறோம். அதை தான் சொன்னேன், எந்த இரக்கத்தை முழுமையாக பெற்று சுவைத்திருக்கிறாரோ அந்த இரக்கத்தை அன்னை மரியாள் நமக்கு காண்பிக்கிறார். அன்னை மரியாளுடைய எல்லா இடங்களிலும் பாருங்கள் அந்த உணர்வு. எலிசபெத் அம்மாள் கருவுற்றிருக்கிறார் என்றவுடன் அவருக்கு என்ன தேவை? உதவி தேவையா? நான் சென்று செய்வேன். கானாபூரில் என்ன குறை இருக்கிறது? என்ன தேவை இருக்கிறது? அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்த பின் அவர்களுக்கு என்ன தேவை? ஒரு தாயின் அன்பு, ஒரு தாயின் பிரசன்னம் தேவை. அவர்களோடு அமர்ந்து ஜெபிக்கிறார். இரக்கத்தின் அன்னை என்று எதற்காக நாம் அந்த அன்னையை புகழ்கிறோம் என்று சொன்னால், அப்போஸ்தலர்களோடு அமர்ந்து ஜெபித்தார். நீங்க கேட்கலாம், ஃபாதர் அப்போஸ்தலர்களோடு அமர்ந்து ஜெபிக்கிறதுல ஏன்னா இரக்கத்தின் அன்னையாக இருக்க முடியும்? யார் இந்த அப்போஸ்தலர்கள்?
எதற்கு பின் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது? பேதுரு இந்த ஆண்டவரை எனக்கு தெரியவே தெரியாது என்று துரோகம் செய்தவர். எல்லா சீடர்களும் ஓடிவிட்டார்கள். அந்த ஒரே மகனினுடைய தாய் அவர்கள் நடுவில் எந்த கேள்வியும் கேட்பதில்லை. ஏன் என் மகனுக்கு இப்படி செய்தீர்கள்? உங்களுடைய பிள்ளைங்களுக்கு யாருன்னா துரோகம் செய்தாக்கா விடுவீங்களா? கண்டிப்பா விட மாட்டேன். உன் மனசுல சொல்லுவோம், அட்லீஸ்ட் நான் ஒரு கேள்வினா கேட்டுனோம். அன்னையினுடைய உள்ளம் நிச்சயமாக நமக்கு கிடைப்பது மிகவும் மிகவும் அரிது. அப்பேற்பட்டவர்கள், ஆகையால் தான் சொல்கிறேன், அவர்கள் நடுவில் அமர்ந்து அன்னை ஜபிக்கிறார் என்று சொன்னால் அதே ஒரு இரக்கத்தின் செயல்தான். காட்டி கொடுத்தவர்கள், மறுதளித்தவர்கள், ஓடி போனவர்கள், அவர்கள் நடுவில் அன்னை எதையும் கேட்பதில்லை. அவர்களுடைய தேவையை அறிந்து கொள்கிறார். பயந்து விட்டிருக்கிறார்கள். ஒரு அன்னை தேவை, ஒரு ஆறுதல் தேவை, அவர்களுக்கு வலிமை தேவை. அன்னை பயப்படவே இல்லை. பயந்திருந்தால் சிலுவையின் அடியில் நின்றிருக்க மாட்டார். இங்கு யாருக்கு அந்த தைரியம் வரும்? நிச்சயமாக எனக்கு அந்த தைரியம் இல்லை. சிலுவையின் அடியில் அப்பேற்பட்ட ஒரு காட்சியை கண்டு நிற்பதற்கு யாருக்கு இருக்கும் அந்த தைரியம்? உங்களில் யாருக்காவது இருக்குமா தெரியாது. தன்னுடைய ஒரே மகன் ஆடையின்றி நிர்வாணமாக உயிருக்கு போராடி கொண்டிருந்த பொழுது அங்கு நின்றவள். தைரியத்தின் உச்சம் அது. அன்னைக்கு அந்த தைரியம் இருந்தது, அப்போஸ்தலர்களுக்கு இல்லை. அதை கொடுக்கத்தான் அங்கு அன்னை அவர்கள் நடுவில் இருக்கிறார். அதுதான் இரக்கம். அன்னை அவர்கள் நடுவில் இருந்ததே இரக்கத்தின் செயல். அவர்களோடு ஜபித்ததே இரக்கத்தின் செயல்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பயணம், அங்கும் அன்னை இருக்கிறார். இந்த இரக்கம் எங்கு பிறக்கிறது என்றால், எங்கு நாம் பிறருடைய தேவைகளை புரிந்து கொள்கிறோமோ, பிறருடைய கண்ணீரை நாம் புரிந்து கொள்கிறோமோ, அந்த உணர்ச்சியோடு நாம் இருக்கும் பொழுது இரக்கம் பிறக்கிறது. இல்லை என்றால் நிச்சயமாக பிறக்காது. உணர்ச்சி இல்லாத இடத்தில் நாம் இரக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. அன்னையினுடைய ஒவ்வொரு காட்சியை பாருங்கள். எங்கெல்லாம் அன்னை காட்சி கொடுத்திருக்கிறாரோ அங்கெல்லாம் ஏதோ ஒன்று தேவை இருந்திருக்கிறது, ஏதோ ஒரு குறை இருந்திருக்கிறது. நம்முடைய வேளாங்கண்ணியை எடுத்துக்கொள்வோம். அந்த தேவையில் தான் அன்னை காட்சி கொடுக்கிறார். அந்த பால்காரனுக்கு, அந்த முடவனுக்கு, கடலில் தவித்த அந்த போர்ச்சுகீஸ் மக்களுக்கு அவர்களுடைய தேவையை உணர்ந்தாள் அன்னை. அந்த உணர்ச்சி தான் அன்னையினுடைய காட்சியாக மாறுகிறது. அன்னையினுடைய ஒவ்வொரு காட்சிகளும், எங்கெல்லாம் அன்னை காட்சி கொடுத்திருக்கிறாரோ அங்கெல்லாம் ஏதோ ஒன்றை அன்னை உணர்ந்திருக்கிறார். அந்த உணர்வு தான் காட்சியாக மாறுகிறது. உணர்ச்சி காட்சியாக மாறுகிறது. இரண்டாவதாக, இரக்கம் எங்கு பிறக்கிறது நாம் என்று சொல்கிறோம். ஆண்டவரில் தான் அதற்கு பிறப்பு. அவர் உணர்கிறார், ஆகையால் அங்கு உணர்ச்சி பிறக்கிறது, இரக்கம் பிறக்கிறது. இதை தொடர்ந்து நாம் இன்னும் ஆழமாக இந்த இரக்கத்தை தியானிக்கும் பொழுது, இன்றைய பதிலுரை பாடலில் நாம் வாசித்தோம், ஆண்டவருடைய பேரன்பை நான் என்றென்றும் பாடுவேன். ஆண்டவருடைய பேரன்பை நான் என்றென்றும் பாடுவேன். ஆங்கிலத்தில் இதனுடைய மொழிபெயர்ப்பு என்று இப்படியாக இருக்கிறது, ஐ வில் சிங் ஆஃப் த mercies ஆஃப் த லார்ட். பேரன்பு, இரக்கம் இரண்டும் ஒன்றுதான். ஆண்டவருடைய பேரன்பு தான் இரக்கமாக வெளிப்படுகிறது. ஆங்கிலத்தில் இதே வார்த்தைகளுக்கு என்னவாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்றால், ஐ வில் சிங் ஆஃப் த mercies ஆஃப் த லார்ட். ஆண்டவருடைய பேரிரக்கத்தை நான் என்றென்றும் பாடுவேன். தவறாகாது. நாம் இங்கு அந்த பேரன்பு என்று எடுத்துவிட்டு ஆண்டவருடைய பேரிரக்கத்தை நான் என்றென்றும் பாடுவேன் என்றால் அதுவும் சரிதான். அவருடைய அன்புதான் இரக்கமாக வெளிப்படுகிறது. அவர் இறங்குவதால் தான் அன்பு செய்கிறார். அதற்காகத்தான் இன்று இந்த இரக்கத்தை பற்றி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இரக்கம் என்பது முதலாவதாக உணர்ச்சி இருக்கும் இடத்தில் இரக்கம் பிறக்கிறது. இரண்டாவதாக, இரக்கம் என்றால் ஒருவருக்கு பிரசன்னமாகி இருப்பது. mercy is to be present.
நாம் கேட்கலாம், எப்படி ஒருவரோடு இருப்பது இரக்கமாக முடியும்? ஒருவரோடு இருப்பது, வாழ்க்கையின் அநேக சூழ்நிலைகளில் நம்மால் எதையும் செய்ய முடியாது, எதையும் பேச முடியாது. சில நேரங்களில் குருவானவர்களுக்கு நிச்சயமாக மிகவும் கடினமான ஒரு நேரம் என்று சொன்னால், மரணத்தின் இல்லங்களில் நாம் சென்று நிற்கும் பொழுது எதையும் அங்கு ஆறுதலாக சொல்ல முடியாது. வார்த்தைகள் எந்த ஆறுதலையும் அங்கு தர முடியாது, எதையும் செய்ய முடியாது. ஆங்கிலத்தில் சொல்வோம் அல்லவா, ஹெல்ப்லெஸ். நாம் உதவியற்றவர்களாக நிற்போம். மாதாவுடைய நிலைமை நினைத்து பாருங்கள். சிலுவையின் அடியில் மாதாவுடைய நிலைமை அதுதான். She was helpless at the foot of the cross. அன்னையால் எதையும் செய்ய முடியவில்லை. எதை செய்ய முடியும் அன்னையால்? எதையும் செய்ய முடியவில்லை. அன்னை சொன்னதெல்லாம் ஒன்றுதான், என்னால் எதையும் செய்ய முடியாது, ஆனாலும் என் மகனோடு நான் நிற்பேன். அங்கு நின்றதுதான் இரக்கம். அவரோடு தான் நிற்பேன், அங்கேதான் நிற்பேன், அங்கேதான் நிற்பேன். அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது, அவருடைய உடலை அன்னையினுடைய மடியில் கிடத்திய பொழுது, அங்கிருந்து கல்லறை தொடர்ந்து நாம் அன்னையை பார்த்து கொண்டுதான் இருக்கேன். என் மகனோடு நான் இருப்பேன். அநேக நேரத்தில் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளில் நம்மால் எதையும் பேச முடியாது, எதையும் செய்ய முடியாது. we become helpless. உதவி செய்ய இயலாதவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். அந்த நேரத்தில் இரக்கம் அவர்களோடு இருப்பது, இரக்கம் அவர்களோடு இருப்பது. அநேக நேரத்தில் இந்த மரணங்கள் நேரத்தில் அவர்கள், அந்த குடும்பங்கள் மீண்டுமாக வந்து என்னை சந்திக்கும் பொழுது அவர்கள் சொல்வது இதுதான். வருடங்கள் கழிந்த பிறகும் என்னுடைய பழைய பங்குகளில், ஃபாதர், அன்னைக்கு நைட்டு சாவானும் போது நீங்கள் அவ்வளோ நேரம் வந்து வீட்டில் உட்காந்துன்னு இருந்தீங்க, எதையும் செய்ய முடியாது. அவர்களோடு இருப்பது, வாழ்க்கையினுடைய சில தருணங்களில் எதையும் பேச முடியாது. ஒருவரோடு இருப்பது இரக்கம். நான் உன்னோடு இருப்பேன், நான் உதவி செய்ய இயலாதவனாக இருந்தாலும் உன்னோடு நான் நிற்பேன். அன்னை நின்றார். அதற்காக அப்படியே நாம் விட்டுவிட முடியாது இரக்கம் என்பது. அதுதான் மூன்றாவது கருத்து. இரக்கம் எப்பொழுதும் செயலில் இருக்க வேண்டும். ஏதாவது, நான் அங்கு இருப்பதே ஒரு செயல்தான், ஒருவரோடு இருப்பதே செயல்தான், நான் இருக்க வேண்டும். மூன்றாவது, இந்த இரக்கம் செயலில் வெளிப்பட வேண்டும். கானாவூர் திருமணம், அன்னை ஏதோ செய்தார். எலிசபெத் அம்மாளுக்கு ஏதோ செய்தார். சீடர்களுக்கு அவர்களோடு இருந்தார். ஆண்டவருக்கு ஆண்டவரோடு இருந்தார். இரக்கம் ஏதாவது செய்து கொண்டே இருக்கும். எதையும் செய்யாவிட்டால் அது இரக்கம் அல்ல. ஐயோ பாவம் என்று சொல்வது இரக்கம் அல்ல, அது வெறும் வார்த்தை. அந்த ஐயோ பாவம் என்பது செயலாக மாற வேண்டும். நான் ஒருவரை பார்த்து ஐயோ பாவம் என்று நினைத்தேன் சொன்னேன் என்றால், அந்த வார்த்தை நினைப்பு செயலாக மாறாவிட்டால் அது இரக்கம் அல்ல. நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன், அந்த ஜெபம் செயலாக மாறாவிட்டால் அது செயல் அல்ல. நம்மால் முடிந்தது. இரக்கம் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் உதவி கொண்டே இருந்தார், தொட்டு கொண்டே இருந்தார், குணமாக்கி கொண்டே இருந்தார், கொடுத்து கொண்டே இருந்தார். எத்தனை அளவிற்கு அவரை பார்த்து சொல்கிறார்கள், இவன் பேயினின் உதவியை கொண்டுதான் பேய்களை ஓட்டுகிறான். எப்படியெல்லாம் நோகடித்தார்கள் ஆண்டவரை. அப்பொழுதும் ஆண்டவர் கொடுக்கிறார். இரக்கம் ஏதாவது ஒன்றை கொடுத்து கொண்டே செய்து கொண்டே இருக்கும். இதைதான் இன்று இந்த இரண்டு இதயங்களும் நமக்கு கற்றுத்தருகிறது. உணர்ச்சி இருக்க வேண்டும், நாம் ஒருவரோடு இருக்க வேண்டும், இந்த இரக்கம் ஏதாவது செய்து கொண்டே இருக்கும். இந்த மூன்று கருத்துக்களை நாம் உள்ளத்தில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவருடைய திரு இதயத்தை சொல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய பதில் என்னவாக இருக்கிறது? இயேசுவின் மிகவும் பரிசுத்த இருதயமே என்று சொல்லும் பொழுது நாம் என்ன சொல்கிறோம்? எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியன்னையின் மாசற்ற இருதயமே என்று சொல்லும் பொழுது எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அங்கு வித்தியாசம் தெரிகிறது. எதற்காக எங்கள் மேல் இறங்கும் என்று கேட்கிறோம் என்றால், அதுதான் இரக்கத்தின் பிறப்பிடம். ஆண்டவரே, அந்த இரக்கத்தை எங்களுக்கு தாரும் என்று நாம் கேட்கிறோம். அன்னையை பார்த்து
மாசற்ற இருதயமே எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த திரு இதயத்தின் மிகவும் அருகில் இருப்பது அன்னையினுடைய மாசற்ற இருதயம்தான். ஆகையால் தான் அந்த இருதயத்தை பார்த்து கேட்கிறோம், திருதயத்தின் மிகவும் அருகில் இருக்கிறீர்கள், அந்த இருதயத்திலிருந்து முழுமையாக பெற்றுக்கொண்டீர்கள், எங்களுக்காக ஜெபியுங்கள், எங்களுக்காக அந்த இருதயத்திடம் கேளுங்கள் என்று. இன்று ஆண்டவருடைய திரு இருதயம் நம் ஒவ்வொருவர் மேல் இறங்குவதாக, அன்னையினுடைய மாசற்ற இருதயம் நம் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்பதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திரு இருதயமும் அன்னையினுடைய மாசற்ற இருதயம் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கும் இருதயங்களாக இருக்கிறது என்ற விசுவாசத்தோடு நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவருடைய திருதயத்தின் வழியாக, அன்னையினுடைய பரிந்துரையின் வழியாக தந்தையிடம் அர்ப்பணிப்போம். எங்கள் திருத்தந்தை லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர், கன்னியர் ஆகிய அனைவரும் தங்கள் வாழ்வில் கிறிஸ்துவை மையமாக கொண்டு அவரை பின்பற்றுவதில் முழு அர்ப்பணிப்புடன் வாழவும், இறை மக்களுக்கு ஓர் முன்மாதிரியாக திகழவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகெங்கிலும் உள்ள தலைவர்கள் தங்களுடைய சுய விருப்பு வெறுப்புகளை விடுத்து மக்களிடையே அமைதியையும் நல் இணக்கத்தையும் பாதுகாக்கவும், மக்கள் ஒற்றுமையுடனும் வாழவும் உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்றாட வாழ்வில் நாங்கள் கிறிஸ்துவை மையப்படுத்தி பிறரன்போடு வாழவும், எங்கள் வாழ்வில் கிறிஸ்துவை பிரதிபலித்து அவருக்காக சாட்சிகளாக விளங்கவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளைஞர்களும் இளம் பெண்களும் உலக ஆசைகளில் மூழ்கிவிடாமல் தங்கள் சொல்லாலும் செயலாலும் உமக்கு சான்று பகிர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களில் நாம் அந்த உணர்ச்சியோடு வாழ நுண்ணுணர்வு இருப்பவர்களாக இருக்க, யாருக்கு நம்முடைய பிரசன்னம் தேவை இருக்கிறதோ அவர்களோடு நிற்க, நம்முடைய இரக்கம் செயலில் வெளிப்பட இறைவனிடம் மன்றாடுவோம். நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். வெனசுவேலா நாட்டில் நிலநடுக்கத்தால் அநேகர் இறந்திருக்கிறார்கள். மக்கள் தவித்து விட்டிருக்கிறார்கள். அந்த மக்களை நினைத்து அவர்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய ஆலயத்தின் இந்த புதுப்பித்தல் பணி, இதை நாம் தொடங்கியிருக்கிறோம். அன்னையினுடைய ஆசிரோடு நம் மத்தியில் இறைவன் வாழும் இடம் இது. இதை நாம் புதுப்பிக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு முழு மனதோடு ஒத்துழைத்து இதை புதுப்பிக்க நாம் ஜெபிப்போம். அநேகர் நம்முடைய ஜெபங்களுக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, நீர் எங்களுடைய தேவைகளை உணர்ந்து அந்த தேவைகளுக்கு ஏற்ப இறங்குகின்றீர். உம்முடைய இரக்கத்தை சுவைத்திருக்கும் நாம் அதனுடைய கருவியாக மாறிட எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.